சுத்தி பார்க்கறதுக்காக இன்னொன்று வந்து சுற்றி பார்க்குறோம். நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தான் போகிறோம். அதே மாதிரி உங்களோட ரிலேட்டிவ் பார்க்கறதுக்காக தான் மெயினாக போகிறோம். அப்படியே நம்ம வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்னா. ஸோ நம்மளுக்கு இந்த பஸ் பார்த்தீங்கன்னா படுக்கை எல்லாமே கொடுத்துருக்காங்க. தலைகாணி, இங்கேயோ தலைகாணி, பெட்ஷீட் எல்லாமே. ஏசி பஸ் தான், ஏசி பஸ் தான். இது தான் சூப்பராக நாங்களும் வந்திருக்கோம். நல்லா இருக்கு. ஸ்க்ரீன்லாம் போட்டு பஸ் சூப்பரா இருக்கு. ஒரு ரூம் மாதிரி இது ரூம் மாதிரி அழகா இருக்கு. நாங்க எங்களுக்குன்னு பர்சனலாக நல்லா இருக்கு. 2 பேர் மட்டும் தான். அப்படியே ரூம் மாதிரி சூப்பரா, பஸ்ஸே சூப்பரா இருக்கு. ஓகே, போறோம், டிராவல் பண்றதெல்லாம் காமிக்கிறோம் எப்படி இருக்கு அதெல்லாம் பாருங்க. அப்பப்போ எழுந்தோம் அப்படின்னா கண்டிப்பா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்துட்டு மறுபடியும் நான் வீடியோ எடுக்கிறேன், பாருங்க. ஓகே, அவ தூங்கிட்டு இருக்கா பஸ்ல, ரொம்ப டயர்டா இருக்குல்ல, அதனாலதான் நான் தான் முழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. வீட்டுல படுத்து படுத்து பஸ்ல படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. ஓகே, அவ தூங்கிட்டு இருக்கா. சூப்பரா இருக்கு பஸ்ல, வேற எனக்கு ஜாலியா இருக்கு. பாத்தீங்களா, பஸ் ஆடுது. பெட்ஷீட்லாம் கூட இருக்குது பஸ்ல. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்கும். நானும் இன்னும் கொஞ்ச நாள் தான் தூங்கிடுவேன். ஓகே, போ பாப்பா. ஆனா அவ்வளோ போ, குட்டி குட்டி வீடு. சரியான தூக்கம். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக விட்டுருக்காங்க பஸ்ஸில். சரி, ரெஸ்ட் ரூம் போவோம். பாப்பா பாப்பா சரியான தூங்கு மூஞ்சோட வருது, தூங்கிருச்சு. ரெஸ்ட் ரூம் போறியா? மங்களா தெரியுது, இந்த பக்கம் தான் சூப்பராக தெரியுது. டீ குடிச்சு வந்துட்டோம். எங்கப்பா பாரு, இது நம்ம சீட்டு. இதான் எங்களுடைய சீட்டு. டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. தூக்கமா இருக்கு. நல்லா இருக்கா வீடு? எங்க வீடு வீடு மாதிரி இருக்கு பாரு. ஓகே, சரியான டயர்டாக வேற இருக்குது. வேற என்ன ஊருன்னே தெரியல. ஊர் வேற என்னன்னு தெரியல. தூக்கத்துலேயும் எந்திரிச்சு போயிட்டு வரா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு போகுது பஸ்ஸு. மறுபடியும் 5 மணிக்கெல்லாம் ஈரோடு போயிடும். பஸ் கிளம்பிருச்சு. ஸ்க்ரீன் எழுத்து ஓகே, அடுத்து போய் இறங்குவோம். 5 தூங்கி எழுந்ததுனால அப்படி இருக்கு. பசி இது சாப்பிடுவோம். ஏன்னா கடை சாப்பாடுலாம் செட் ஆகாது. வீட்டிலேருந்தே நாங்கள் புளிசோறு கொண்டுட்டு வந்துட்டோம். முட்டையும் புளிசோறும் எப்படி இருக்குன்னு வேறு தெரில. நல்லா இருக்கும், பார்க்கலாம், சாப்பிடலாம். ஓகேவா? சாப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிடுது. பாப்பாவுக்கு பசிக்குது. சாப்பிடு. பாவம் பாப்பா, நைட்டில் வேறவா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டே போகிறோம் நாங்கள். தூங்குது பாப்பா பஸ்ஸில் ஜாலியாக. சாப்பிடு. சாப்பிட்டுட்டே தூங்க போகிறோம் நாங்கள். அதுக்காக தான் அப்படியே ஆப்பிள் சாப்பிட்டுட்டே தூங்க. தேங்க்ஸ் அங்கிள். வா. இது எந்த இடம்னு பார்த்தீங்களா, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட். யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள்.
ஹாய் கைஸ், நாங்கள் வந்துட்டோம். ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக சொல்லுங்கள். இந்த இடம் தான் அது. 6 மணிக்கெலாம் கொண்டு வந்து பஸ்ஸு விட்டாங்க. ரொம்ப சூப்பராக, எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக விட்டுட்டாங்க. நல்லா தூங்கிட்டே வந்தப்போ சரியான தூக்கம். பஸ்ஸு சூப்பராக இருந்தது. ஏசி பஸ்ஸில் சரியான தூக்கம் வேறு. பஸ்ஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோம். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து எங்கெங்கெல்லாம் போகிறோன்றதை மறக்காமல் பாருங்கள். இந்த இடத்துக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட். இங்கேயுமே எங்கள் அக்காவும் இருக்காங்க. யாராவது இங்கே இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்றதை பார்க்கலாம். ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். சத்தமாக பேசி கேட்டாது. ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றும் நிறையா ஃபேமிலிஸ் நிறைய பேர் பார்த்துட்டு நீங்களா நிறைய பேர் தெரியுது. என்னவோ எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஈரோட்டில் இருக்க எல்லா ஃபேமிலிஸ் எங்களை மீட் பண்ணாங்க, ஜாலியாக பேசினாங்க. பட் கவர் பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் 2 பேர் இருந்தனால. ஓகே, நெக்ஸ்ட் எங்களை பாருங்க. நெக்ஸ்ட் தொடர்ந்து பாருங்க. ஈரோட்டில் யாரெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த இடம்லாம் தெரியுதான்னு பாருங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல. எனக்கே தெரில. ரெடி ஆயிட்டோம். சரி கதிதா, ஃபுல்லாக காட்ட என்ன நல்ல பேக் பண்ணு. சூப்பராக இருக்கு. பா, ஏதோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். டயர்டு, இன்னும் டயர்டே போகல. வாவ், அழகாக இருக்காங்களா? கமெண்ட் பண்ணுங்க. அழகாக இருக்காருந்தா. சாரி கட்டியிருக்காங்க. என்ன ஒரு கொட்டுமை. அடுத்து இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரி, பிளாக் சாரி. நான் இன்னும் பூலாம் கூட வைக்கல, வளையல் போடல. சாரி, பிளாக் சாரி. ஓகேவா? நாங்கள் எங்கே தான் வந்திருக்கணும் உங்களுக்கே தெரியல. குழம்புதில்ல, எதுக்கு வந்தாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையோ. போக தெரியும் நினைக்கிறேன். சொல்லலாம் போக போக. நடா, இவங்க சாரீ கலெக்ஷனுக்கு எதாவது வந்திருக்காங்களா? ஒரே சாரியாக கட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாரி, இது என்னோட சாரிங்க. இது இவங்களோட. இதுக்கு முன்னாடி கட்டினது சாரி கலெக்ஷன். ப்ளவுஸ் என்னோடது. இது என்னோட சாரியே. ஏன்னா எனக்கு என் சாரியே நான் கட்டிக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். எப்படி? ஓகே, நல்லா இருக்கா? ஓகே, அவங்க ரெடி ஆகட்டும். வாங்க. டயர்டாக இருக்குது. மறுபடியும் ரிட்டர்ன் வேறு போகணும். எங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப டயர்டன்ஸாக இருக்குது. ஓகே, நாங்கள் சாரீ கலெக்ஷனுக்கு தான் லாஸ்ட்டாக சொல்கிறோம் எதுக்குன்னு. ஓகே, லாஸ்ட்டாக சொல்கிறோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம், என்ன தான் பண்ண போகிறோம், என்ன வாங்கிட்டு போக போகிறோம் அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறோம். லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறமும் தொடர்ந்து பாருங்கள் என்ன பண்ண போகிறோன்றத. ஓகேவா? இப்போ சூப்பராக இருப்பா இந்த காஸ்டியூம். ஓகேவா? சூப்பராக இருக்காளா? பிளாக் என்னோட ட்ரெஸ் சாரி தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே, வாங்க போகலாம். பின்னாடி இந்த தான் வந்திருக்காங்க, என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரில. டாப்பா திறந்து பாத்ரூம் க்ளோஸ் பண்ணாங்க. போகிறேன், என்னை விட்டு போகிறோம். போகாது. நான் அப்போ தான் வந்துருக்கேன். இல்லைக்கா, ஒரு பில் போட்டுருந்தாரு. வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி. சாரீ கலெக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சூப்பராக ஒரு ஷூட்காக நாங்கள் சாரீஸ்லாம் எடுக்க வந்திருக்கோம். சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு மறக்காமல் நாங்கள் சொல்கிறோம் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குது. உங்களுக்கு அப்புறமா நாங்கள் சொல்கிறோம். இல்லைக்கா, நாங்கள்
இருக்கு. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ்க்காக தான் நாங்கள் இன்னும் அந்த கடையை காட்டாமல் இருந்தோம். உங்களுக்கே தெரியும் ஏன் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோன்னா, அவளுக்கு ரொம்ப saree பிடிக்கும், ஒரு saree பைத்தியம். அதனால தான் இங்கே நாங்கள் saree எடுக்க வந்திருக்கோம். இன்னும் நாங்கள் சொல்லவே இல்லை எங்கே வந்தோம்னு யார்கிட்டையுமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வீடியோ விட்டுட்டோம். மெயினாக நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இந்த saree வாங்குறதுக்கு தான் மெயினாக வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்றதை ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு மறக்காமல் நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில். ஆமாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய saree கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கா. அதுவும் இல்லாமல் இவ பொங்கலுக்கு saree வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்கா. சரி ஓகே, இங்கே வந்தால் நல்ல கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதான் சேலம் தேட்டர். இங்கே தான் நாங்கள் அதிகமாக வந்து அப்போலாம் படம் பார்த்த தேட்டர் இதுதான். சேலம் வந்துட்டோம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த தேட்டர் இருக்கா தெரிஞ்சான். இன்னும் கரும்பு ஜூஸ் போடுறாங்களா? இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. இங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப ரவுண்ட் அடிப்போம் சேலத்தில், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், அதனால் காட்டுறோம், நாங்கள் பார்த்துக்கோங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட். இதான் புது பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் நாங்களாம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம். ஆமாம், நிறையா வண்டியிலே ரவுண்ட் அடிச்சுட்டு கிடப்போம். அடிக்கடி அந்த தேட்டரில் தான் படம் பார்ப்போம். விடுதலை பார்ட் 1 நாங்கள் இங்கே தான் பார்த்தோம். இப்போ பார்ட் 2 எங்கே பார்க்க போகிறோன்னு தெரியல. சேலம் வேறு வந்துட்டோம், சென்னையில் தான் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இதுதான் சேலம் பஸ் ஸ்டாண்டில் போடணுன்னே சொல்கிறேன். இதான் சேலம் பஸ் ஸ்டாண்டு. எங்களுக்கு ஈரோட்லேருந்து டேரெக்டாக சென்னை பஸ் கிடைக்கல, அதனால் நாங்கள் சேலம் வந்துட்டோம். சேலம் வந்தால் தான் எங்களுக்கு சென்னை பஸ் கிடைக்கும். இங்கே தான் நாங்கள் நிறையா உட்காந்து கிடப்போம். அப்போலாம் வீட்டில் துரத்தும் போது இங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம், வண்டியெல்லாம் ரவுண்ட் அடிப்போம். இதான் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் அதிகமாக நாங்கள் இருப்போமே. வந்தாச்சு, சேலம் வந்தாச்சு. சேலம் பஸ் ஸ்டாண்டில் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதான் சேலம் பஸ் ஸ்டாண்ட். நாங்கள் சென்னை பஸ்ஸுக்காக போயிட்டுருக்கோம். சேலத்தில் இப்படி தான் போடுவாங்க வருஷம் வருஷம். அங்கே அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க. ஜூஸ் கடை சேலம், நம்ம சேலத்தில் ஜூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் தான் இருப்போம், வந்துட்டோம். எங்களால் வந்து அங்கே சாப்பாடு அந்த அளவுக்கு எங்களுக்கு செட் ஆகலை. நம்மளுக்கு எப்பவுமே நம்ம ஊர் மாதிரி தான், சென்னை தான் இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி எங்களுக்கு ஈரோட்லேயே பஸ்ஸு கிடச்சிருந்துச்சுன்னா அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஆனால் சேலத்தில் போய் அதுக்கப்புறம் தான் இங்கே சென்னை வர மாதிரி 10 மணிக்கு தான் 10:30க்கு தான் பஸ் வரும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸ்லீப்பர் பஸ் தான், ஏன்னா இவளுக்கு லோக்கல் பஸ்ஸில் வரமாட்டா. நான் வந்து ஈரோட்லேருந்து சேலத்துக்கே பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் பஸ்ஸில் தான் வந்தேன். அதுவே வந்து ஷூட் முடிச்சுட்டு அப்படியே நான் சாரிலே வந்தனால அப்பயே நல்லா சரியாக உட்கார முடியல, படுக்க முடியல, தூங்க முடியல. அதுவே எனக்கு கஷ்டமாக இருந்தது. சேலத்தில் வந்தாச்சும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடிய காலை 5 மணி வரைக்கும் ஒரு 5 hours ஆச்சு கொஞ்சம் உருப்படியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்லீப்பரே நாங்கள் புக் பண்ணிட்டோம். அது இன்னொன்று என்னென்னா, சேலத்தில் நாங்கள் இருந்தோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஈரோட்டில் இருந்து சேலத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு. 1.25 மணி நேரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சேலத்தில் தான் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டோம். 6, 7, 8, 9, 10, 10:30 மணிக்கு தான் நாங்கள் ஏறணும். 4.5 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல. டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே அங்கே உட்காரோம் வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு இருந்தாங்க ஈரோட்லவையும் சரி. ஈரோடு அங்கே போகணுமா, அங்கேயுமே நிறைய பேர் சுற்றி எங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க. ஈரோட்டில் கூட நம்மளை அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கு அப்போ தான் வந்து நாங்கள் உணர்ந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடோட சேலம் இன்னும் அதிகம் பேர் சுற்றி வந்துட்டாங்க. வீடியோ திருநங்கை அக்காங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகம் எங்களுக்கு. அவங்களே எனக்கு அம்மா மாதிரி, எப்படி அம்மா மாதிரி பாசமாக பழகினாங்க என்கிட்ட. எனக்கு உங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அவார்டு வருவீங்கன்னே நான் வந்து சேலத்தில் அவார்டு போனேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னீங்க. என்னால் இப்போ வந்து வர 2 அவார்டுமே எங்களால் போக முடியல.
ஸோ வந்து ஏன்னா உடம்பு முடியல, அதனால தான். அதுக்கப்புறம் அவங்க தூக்கி வச்சு எங்களை குழந்த மாதிரிலாம் கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. அது அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்பர்லாம் கொடுங்க அப்படிலாம் சொல்லி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி எங்களுக்கும் கிடச்சிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்களுக்கு திருநங்கை அக்காங்க, அம்மாமார்கள் அவங்களாம் வந்து நிறைய பேர் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அம்மாவாக இருந்தாங்க. அந்த விஷயத்துலலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ போகிற வரைக்கும் எங்கள் கூடயே தான் இருந்தாங்க. நான் உங்களை பஸ் ஏற்றி விட்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு எங்களை பார்த்து பத்திரமா ஏற்றி விட்டாங்க. அவங்கள மாதிரி கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பஸ் ஏற்றுற வரையும் கூடியே தான் இருந்தாங்க. கூடியே பண்ணிட்டோம். சரிங்கடா வாங்க. இங்கெல்லாம் ஒருத்தவங்க நிறைய பேர் எடுத்தாங்க பிக்கு, நார்மலான மனுஷங்க எல்லாருமே நிறைய பேர் எடுத்தாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா, இவங்களோட பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர். ஒரு வார்த்தை சொன்ன உடனே 100-150 பேர்கிட்ட வந்துட்டாங்க பார்க்கறதுக்கு. உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்புறம் சென்னைக்கு போனோம், காவிலாம் பேசி ரொம்ப தாராளமான மனசா இருந்தாங்க, நல்ல மனசு. அப்புறம் சொன்னாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்படியே இருங்க, உங்களுக்கு ஹெல்ப்னா சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட வாயில சொல்றாங்க இல்லையா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு எங்கள்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க வருவோம், சேலத்துல தான் இருப்போம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. நாங்க வந்துட்டோம், காலையிலேயே வந்துட்டோம். தூங்கி எழுந்து கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, காலையிலேயே ரொம்ப தூக்கமே இல்லை எங்களுக்கு உண்மையாலுமே. அதனாலதான் நாங்க இப்போ வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும் இல்லையா, அதனால இப்பயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மற்ற ஃபேமிலிஸ்லாம் சூப்பரா எங்களை கூப்பிட்டு போட்டோலாம் எடுத்து ஜாலியா நாங்க 2 பேர்னால எங்களால கவர் பண்ண முடியல, எல்லாருமே கவர் பண்ணிருக்கோம். ஆமா, ரொம்ப பேர் இருந்தாங்க, அதுவும் இல்லாம என்னால கவர் பண்ண முடியல. ஏன்னா நாங்க 2 பேர் மட்டும் தான் டிராவல் பண்ணோமா, அதனால ஒரு சில யாரு கூடயும் ஃபோட்டோ எடுத்ததே நாங்கள் கவர் பண்ணல, யாராவது ஸ்டோரி போட்டால் தான் உண்டு. அவ்வளோ பேர் பார்த்துக்கோங்களேன் சேலத்தில். அதை மாதிரி நான் எங்கெல்லாம் இருந்தனோ அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு எடுத்திருப்பேன். அங்கெல்லாம் நாங்கள் சேலத்தில் அதிகமாக ட்ராவல் பண்ணி சேலத்தில் கொஞ்சம் எடுத்திருக்கோம். போகும்போது ஃபுல்லாக பர்த்து, வரும்போது ஈரோட்லேருந்து சேலம் வரைக்கும் வந்து இந்த லோக்கல் பஸ் தான். அதுக்கப்புறமும் பர்த்து ஏறி. அப்புறம் நாங்கள் மெயினாக ஏன் போனோம்னாக்கா சாரீ வாங்குறதுக்காக தான். இவளுக்கு நாங்கள் வந்து சொன்னோம் சாரீ வாங்குறதுக்கு எனக்கு போனோம். ஒரு கொஞ்சம் சாரீ இல்லை, ஆனால் எனக்கு அதில் வந்து ஒரு 2 சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாரீ கலெக்ஷனை 2 சாரீ தான் வாங்கிட்டு வந்தேன் வரும்போது. ஸோ பிளாக் சாரீ போட்டு தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிளாக் சாரீ தான் வந்து என்னோட இதுலேயே தான் நான் போட்டேன். அவங்க வந்து இருக்கிறத கேட்டேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 2 சாரீ. எனக்கு பிடிச்ச 2 சாரீ நான் எடுத்துக்கிட்டேன். நிறையா வந்து லைட் வெயிட்லலாம் சூப்பராகவே இருந்தது. ஸோ நான் நிறையா அந்த மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி கட்டினாலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒன்று எடுத்தேன். தென் குட்டிக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கில் இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த சாரீ கட்டும் போதே. நல்லா மடிப்புலாம் சூப்பராக வரும். இதுலேயும் ஒன்று எடுத்தேன், 2 தான் எடுத்தேன். மெயினாக நாங்கள் போனது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி வை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 சாரீ தான் சூப்பராக இருந்திருக்கும். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வயலட்டும் ரொம்ப பிடிக்கும், க்ரீன் வித் பிங்க் ரெட் அதெல்லாம் கலந்த மாதிரி இன்னொரு சாரீ இது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து இது 2மே எனக்கு பிடிச்சதுனால 2மே வாங்கினேன். இது வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் எதுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடை வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஃபேஷன் மார்க்கெட்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் வந்து டைப் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வந்து அவங்க ஹோல்சேல்ஸாக விற்றுட்ருக்காங்க, சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 பீஸ் 2 பீஸ்லாம் வாங்கக்கூடாது, பண்டிலாக தான் வாங்கணும். வாங்கினீங்கன்னா அதாவது ஒரு 135 ரூபாயிலேருந்தே அவங்ககிட்ட சாரீ கலெக்ஷன்லாம் அப்படியே வெரைட்டியாக இருக்குது. ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபா தான். எனக்கு ஆச்சரியமே ஆயிடுச்சு, என்னடா இது அழகழகாக இருக்குது, வெறும் 25 ரூபா தான் சொல்கிறாங்க. ஆனால் வாங்கினா பண்டலாக வாங்கலாம். ஒரு 20 பீஸ் 30 பீஸ் அந்த மாதிரி வாங்கணும். சின்ன கடைக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கடை பெரிய கடையிலேருந்து யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதோட ஃபுல் வீடியோ வந்து போட்டுருவேன், கம்மிங் ஜூன் இல்லை கண்டிப்பாக போட்டுருவேன், எடிட் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே போட்டுருவேன். இல்லை அதுக்கு முன்னாடி அது வந்துருச்சுனாலும் நான் வந்து எனக்கு தெரியல, இந்த வீடியோப்பா வரும் அந்த வீடியோப்பா வரும்னு தெரியல. ஸோ வந்து இதுதான் ஷூட்டுக்காக போனோம், நாங்கள் அந்த சாரீ ஷூட்டுக்காக போனோம். அதுதான் நான் வந்து அங்கே கொடுக்குற சாரியை கட்ட சொன்னாங்க. ஸோ வந்து அங்கே கொடுக்குற சாரீ கட்டல. நீங்கள் நினச்சிக்காதீங்க நாங்கள் வந்து சாரியாக வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. நாங்கள் வந்து ஷூட்டுக்காக போனோம், அவங்கக்கிட்ட சொன்னோம் நாங்களும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கோம். ஸோ வந்து நாங்கள் அதை யோசித்து இன்னும் வந்து டைம் எடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். அது பண்ணும்போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.
எங்கள் ஐடியில் இருந்தால் நாங்கள் போடுவோம். ஏதாவது சாரீஸ் ஏதாவது தேவைனாக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ போடுங்க. ஐடியா கேளுங்க, சாரீஸ்லாம் எதனா வேணும்னா அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் கேட்டு கூட உங்கள்கிட்ட சொல்கிறோம். அவ்வளோதான். நாங்கள் ப்ரமோஷனுக்கு போனோம். எனக்கு அந்த 2 சாரீ பிடிச்சிருந்தது. ஸோ வந்து இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்லாம் வேணும் அப்படின்னா கலர்ஸ் தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர டிசைன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு பண்டிலில் டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கலர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பண்டிலில் ஒரு டிசைனாக தான் இருக்கும், ஆனால் கலர்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்படி தான் வேணும்னா கூட எங்கள் ஐடியிலே நீங்கள் சாட்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எதாவது வேணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் இதுக்காக தான் ஈரோடு வந்தோம். ஈரோடு பார்த்தவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேலத்தில் எங்களை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, பாய்.